ஏன்னா எனக்கு தெரிஞ்சு விக்கல் விக்ரம்ஸ்க்குலாம் அவர் ஒரு இடத்துல வார்னிங் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஆளுக்கும் அரோரா நல்லா பண்றாங்க, அல்லோ அரோரா நல்லா பண்றாங்க. என்ன பண்றாங்க? அவ டாப் 5க்கு எடுத்துட்டு வர பாக்குறாங்க. அரோரா நிஜமாவே சொல்றேன். அந்த ஸ்டேட்மெண்ட் வைக்கும்போதெல்லாம் கரெக்ட்டா பேசுறாங்க, நல்லா வைக்கிறாங்க. பேசுறாங்க. தெளிவா அதெல்லாமே பேசுறாங்க. ஓகே. சூப்பரா கமருதீன் விஷயத்துல மட்டும் தான் அரோரா தப்பு பண்றாங்க. அத நான் ஓப்பனா சொல்வேன். ஆனா, மத்தபடி மத்தவங்க கிட்ட பேசுறது, ஹேண்டில் பண்றது எல்லாமே மெச்சூர்டா இருக்கு. அது நான் ஸ்டார்ட்டிங்லயே நான் சொல்லியிருக்கேன். ஏன் சப்ஸ்கிரிப்ஷன பாக்குறீங்க? உள்ள வந்துட்டாங்க கண்டஸ்டன்ட்டா பாருங்கன்னு. நடுவுல துஷாரால அது மாறுச்சு. திருப்பியும் அவங்க சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு நான் தான் சொன்னேன். இப்ப நான் திருப்பியும் சொல்றேன். அவங்க கமருதீன விட்டு விலகுனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு கேம் அவங்க அமைச்சுக்கிட்டாங்க. அந்த கேம்ல அவங்க கரெக்ட்டான பாயிண்ட்ட பேசுறாங்க. ஆனா, கமருதீன பத்தி மட்டும் பேசுறது, எனக்கு அது வந்து தப்பா தோணுது. இப்போ கமருதீன வந்து சொல்றாங்க, "என்ன மிரட்டுறா மாரி பேசுறான். நான் வந்து இப்போ ஆப்போசிட் ஆயிட்டேன் அப்படிங்கிறதுனால என்ன வந்து அ அ கீழ இறக்கி பேசுறான். என்ன வந்து ஆப்போசிட்லருந்து பார்க்கும்போது என்ன திட்டுறான். இந்த மாரி பேசுறான். நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்ல" அப்படிங்கிறான். இறக்கி வச்சு பேசுறான். அப்படிலாம் வந்து சொல்றாங்க இல்லையா? இவங்க என்ன பண்றாங்க கமருதீன? இப்ப அந்த ஆங்கிள்ல யோசிக்கணும் இல்லையா? இப்ப 2 பெண்களையும் வச்சு இவ்ளோ தூரம் வந்தது கமருதீன். ம். மத்தபடி கமருதீனுக்கும் ஒரு கேம் கிடையாது. இது ஒரு ட்ரையாங்கிள் கேம்ன்றத கமருதீன் தான் ஸ்டார்ட் பண்றாரு. அது மூலியமா தான் இது இல்ல அது எல்லாமே நடக்குது. ட்ரையாங்கிள் மாரி தெரியலைங்க. அப்படியே சுத்தி ரவுண்டா போய்க்கிட்டு இருக்கு. அப்புறம் ஒரு பக்கம் பாக்ஸ் வியன்னா வியன்னா வேற வெளிய வந்து அ அத வேற அம்மா உடைச்சுட்டாங்க. கிட்ட வந்து பேசுறேன்னு சொன்னாரு. செமையா உடைச்சாங்க. இதுக்கப்புறமாவது பார்வதி வந்துட்டு திருந்தணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் நானும் சொல்றேன். இதுக்கப்புறமாவது டேய் நீ என்னைய வச்சு விளையாண்டுட்டு இருக்கியாடா? அப்படிங்கிறத அவங்க ஆக்சுவலா ரியலைஸ் பண்ணணும். வியானாக்கு ஒரு சீக்வென்ஸ் ஃப்ரீ டாஸ்க்ல நடக்கும்னு நம்மலாம் எதிர்பார்த்தோம் இல்லையா? அது பார்வதிக்கு நடத்துறதுக்காக தான் வியானாவ தூக்கியிருக்காங்களோ! அப்டிங்கிற மாரி எனக்கு ஒரு தாட்டு. ஸோ ரோஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் ஹோஸ்ட் வந்து சரியா ரோஸ்ட் பண்ணல அப்டிங்கிற மாரி தான் எனக்கு தோணுது. சரி ரோஸ்ட் எல்லாம் அதுக்கு அது முடிஞ்சது. மெயின் ரீசன் சேனல் தான். ஆமா. ஏன்னா, ரொம்ப திட்டிட்டாலோ, இல்ல ரெட் கார்ட் குடுத்துட்டாலோ, அவங்களுக்கு அங்க வொர்க் நடக்காது. அந்த ஒன்லி சாட்டர்டே, சண்டே டிஆர்பி மட்டும் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு இன்னும் தெரிஞ்சு 25 டேஸ் விஜய் மேல சார் இருக்கு. என்ன சொல்லியிருப்பாருன்னா, "என்னால முடியலடா. இப்படி ஒரு பிக் பாஸ நான் பார்த்ததே இல்ல. என்ன விட்டுருங்க" அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி